தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு அந்தமான் பகுதியில் துவங்குவதாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களிலே மே 22 வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மையான மாவட்டங்களிலே கனமழை, ஓரிரு இடங்களிலே கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களிலே அநேக இடங்களிலே, வட கடலோர மாவட்டங்களிலே கடந்த 24 மணி நேரத்திலே தொடர்ந்து மழைப்பொழிவு கிடைத்திருக்கிறது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியிலே மே 22 குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும். இது வடகிழக்காக நகர்ந்து மே 24 ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். இந்த தாழ்வு மண்டலம் உருவானது, அதற்கு பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புயல் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதுதான் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலனுடைய நிலை. ஆகவே இந்த நிலையிலே நாம் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. பேரிடர் காலங்களிலிருந்து பேரிடரை தடுக்க முடியாது, தவிர்க்கவும் முடியாது. ஆனால் அதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும். ஆகவே அரசு அதை தடுக்க வேண்டாம், அதை தவிர்க்கவும் வேண்டாம். ஆனால் மக்கள் தற்காத்துக் கொள்வதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதுதான் பேரிடரில் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பதை பார்த்து இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் உலக அளவிலே சாதனை படைத்தவர்கள் எல்லாம் பல்வேறு நிலைகளிலே அவர்களை பாராட்டி நம்முடைய அட்சய பாத்திர நிறுவன தலைவர் பாலு அவர்களுடைய ஏற்பாட்டில் எங்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமை சகோதரர் மாணிக்கம் அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் SS சரவணன் அவர்களும், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் வெற்றிவேல் அவர்களும், மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் AKB சிவசுப்ரமணியன் உள்ளிட்டவர்கள் இந்த விழாவிலே பங்கேற்று அவர்களை வாழ்த்தி, அவர்கள் இன்னும் உலக அளவில் பல விருதுகளை பெறுவதற்கு நாங்கள் வாழ்த்தி இருக்கோம். அதிமுகவில் மீண்டும் OPS இணைய போறதா ஒரு தகவல்லாம் வந்துருக்கு. உண்மையாவே இணைய போறாரா? இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவு வெளியான பிறகு மீண்டும் அதிமுகவில் O பன்னீர்செல்வம் அவர்களை சேர்க்க திட்டம். திரைமறைவில் நடக்கும் ரகசிய முயற்சிகள் என்று நீங்க கேட்ட இந்த செய்தியை தொடர்ந்து பத்திரிகைகள்ல வெளியிட்டுட்டே வர்றாங்க. அது மட்டுமல்ல, எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் பத்திரிகையினுடைய பரபரப்புக்காக பல்வேறு தகவல்களை பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வெளியிட்டு வருகின்றார். இப்போ எங்களுக்குள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மூத்த கழக நிர்வாகிகள் இடத்திலே கருத்து வேறுபாடு, கூட்டணி அமைப்பதில், களம் காண்பதில், தேர்தல் பணி ஆற்றுவதில் என்று அவர்களாக ஒரு கற்பனை செய்து கொண்டு அவர்கள் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டே வருகின்றார்கள். அதற்கு உரியவர்கள் மறுப்பு தெரிவித்த பிறகும் கூட மறுப்பு தெரிவித்த செய்திக்கு முக்கியத்துவம் இல்லாமல் பரபரப்பு செய்திகளுக்கு மட்டும் தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. O பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தளவில் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு முதலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தனக்கு பதவி பறிபோகிறது என்ற ஒரு சூழ்நிலை வந்தவுடன் பிரிவுக்காக முதலாக பிள்ளையார் சொல்லி போட்டவர் சாட்சாத் O பன்னீர்செல்வம் அவர்கள்தான். அதைத் தொடர்ந்து அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கிய அம்மாவுடைய அரசை காப்பாற்றுவதற்கு நம்பிக்கை கோருகிற தீர்மானம் சட்டமன்றத்தில் முன்வைத்த போது, எதிர்கட்சிகளால் கொண்டு வரப்பட்ட போது, அதிலும் ஆதரவு நிலைப்பாடு இல்லாமல் எதிர்த்து வாக்களித்த ஒரு நிலையை சட்டமன்றத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து கட்சிக்கு எதிராக வாக்களித்தாலும் கட்சியினுடைய ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை கருதி அவரை மீண்டும் கட்சியில் இணைத்து கொண்டு அவருக்கு கட்சியிலே மிக உயர்ந்த பொறுப்பான பொதுச் செயலாளர் அந்தஸ்திலான பொறுப்பு வழங்கப்பட்டது.
ஆட்சியிலே முதலமைச்சர் அந்தஸ்திலான துணை முதலமைச்சர் பதவியும் வீட்டு வசதி வாரியத்துறை பொறுப்பும் வழங்கப்பட்டது. ஆனால் கட்சியிலே முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணத்தில் எல்லாம் ஒன்று அந்த முடிவுக்கு மறுப்பு தெரிவிப்பார் அல்லது மௌனம் சாதிப்பார். இதனால் கட்சியினுடைய வளர்ச்சி நடவடிக்கை வரலாறு காணாத வகையிலே பின்தங்கி இருந்ததை நாம் பார்த்தோம். தேர்தலிலே அவருடைய சொந்த மாவட்டத்திலே தேனியில அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு இன்றைக்கு இரட்டை இலை எத்தனை தொகுதியிலே அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது? அவர் போட்டியிட்ட சட்டமன்ற தொகுதியை தவிர 4 தொகுதிகளிலே 3 தொகுதி தொடர்ந்து தோல்வியை தழுவியிருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், தேனி நாடாளுமன்றம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று. தேனி நாடாளுமன்றம் வெற்றி பெற்றது வேறு விவகாரம். அந்த விவகாரத்துக்குள் செல்ல நான் விரும்பவில்லை. அது அந்த வெற்றி என்பது அவருக்கு மட்டும் சொந்தமல்ல. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான சொந்தம். அதைத் தொடர்ந்துதான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இங்க இருக்கிற எல்லோரும் அதிலே கலந்து கொண்டார்கள். சட்டமன்றத்திலே அவருடைய நடவடிக்கைகள், பேச்சுக்கள், ஏனென்றால் அவர் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார். 3 முறை இரட்டை இலையில வெற்றி பெற்று முதலமைச்சர் அந்தஸ்திலே இருக்கிறார். அதிமுகவின் கொள்கைக்கு முற்றிலுமாக விலகி இருப்பதை அவருடைய பேச்சுக்களை அங்கே பார்க்க முடிந்தது. அது பதிவிலே இருக்கிறது. இதையெல்லாம் நாம் நன்றாக அறிவோம். ஏடிஎம்கே என்றால் என்ன என்று சின்ன குழந்தையிடம் கேட்டால், அண்ணா டிஎம்கே என்று சொல்வதோடு சேர்த்து ஆன்டி டிஎம்கே என்பதுதான் ஏடிஎம்கேனுடைய இலக்கணம். ஆக அப்படித்தான் எங்கள் ரத்தத்திலே ஊட்டி வளர்த்திருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. ஆக அண்ணா டிஎம்கே என்பது ஆன்டி டிஎம்கே என்றுதான் எங்கள் ரத்தத்திலே ஊற்றி வளர்த்து இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அந்த நிலைப்பாட்டிலே முனையளவும் பின்வாங்காமல் நெஞ்சுரத்தோடு இன்றைக்கு திமுக ஆட்சியினுடைய அவலங்களை தொடர்ந்து தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த நிலையிலே தோளோடு தோள் கொடுத்து துணை நிற்க வேண்டியவர் குழி தோண்டி அதிமுகவுடைய எதிர்காலத்தை புதைக்கின்ற ஒரு சூழ்நிலையை சட்டமன்றத்திலே பார்க்கிற போது தொண்டர்கள் எப்படி பொறுத்துக் கொள்வார்கள்? இந்த நிலையிலே தான் பொதுக்குழு கூடுகின்ற போது இருவரும் தெய்வங்கள் நடமாடிய கோயிலாக நாம் வணங்குகிற தலைமை கழகத்தை சின்னா பின்னமாக அடித்து நிறுத்தி கண்களிலே ரத்தம் வடிகிற வகையில காலால் எட்டி உதைக்கிற அந்த கோயிலை உடைத்து எறிகிற அந்த காட்சியெல்லாம் நாம் தொலைக்காட்சியிலே பார்க்க முடிந்தது. அதைத் தொடர்ந்து எத்தனை நீதிமன்றங்களிலே வழக்கு தொடுப்பது? ஒரு 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 தாவா சம்பந்தமாக அல்லது ஒரு தலைமை சம்பந்தமாக, அதிமுகவுடைய எதிர்காலம் சம்பந்தமாக என்று எப்படி வேணாலும் வைத்துக் கொள்வோம். தொண்டர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக, தமிழகத்துடைய எதிர்காலம் சம்பந்தமாக என்று எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்வோம். ஆனால் கீழமை நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரை அதற்கான தீர்ப்பை நீதியரசர்கள் ஜனநாயகத்தை காக்கின்ற வகையில பலமுறை வலியுறுத்தி தீர்ப்பு சொன்னதற்கு பிறகும் சில நேரங்களிலே அவருக்கு அறிவுரையாக கூட இது பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையை நீதிமன்றத்திலே தாவாலே எத்தனை முறை இதை கொண்டு வருவது என்று அவருக்கு அறிவுரையாக கூட மாண்புமிகு நீதியரசர்கள் நீதிமன்றத்திலே தீர்ப்பாக வழங்கியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து தற்போது உச்சபட்ச பாவ செயலாக இரட்டை இலையை எதிர்த்து, தன்னை 3 முறை முதலமைச்சராக்கிய கட்சியை எதிர்த்து, ஒற்றை சீட்டுக்காக தற்போது இரட்டை இலையை நான் தோற்கடிப்பேன் என்று சுயேட்சையாக ராமநாதபுரத்திலே நாடாளுமன்றத்திலே போட்டியிடுவதாக இது எந்த வகையிலே நியாயம்? இது போன்ற இன்னும் எத்தனை பாவங்களை அவர் தொடர்ந்து இந்த கட்சிக்கு எதிராக செய்வாரோ என்பது ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஆகவே தொடர்ந்து அவருடைய நிலைப்பாடு, அவருக்கு பதவியும் அதிகாரமும் அங்கீகாரமும் இல்லை என்ற ஒரு நிலை வருகிற போதெல்லாம் அவர் அமைதி காக்காமல் இந்த கட்சியை புரட்சி தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் அவர்கள் தொடங்கிய இந்த கட்சியை சின்னாபின்னமாக்கக்கூடிய ஒரு நிலையை அவர் தொடர்ந்து எடுத்த போது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தொண்டர்களுடைய பாதுகாவலராக இன்றைக்கு பாதுகாத்து தலைமை கழக நிர்வாகிகள் எல்லோரும் அவருக்கு உறுதுணையாக இருந்து, தொண்டர்கள் உறுதுணையாக இருந்து
மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் எல்லோரும் அவருக்கு உறுதுணையாக இருந்து